நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையாக பார்த்துட்ருக்கோம். பரீட்சையால் ஆல்ரெடி நம்ம லெசன் 1 பார்த்துட்டோம். அதோட வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துட்டு இந்த லெசன் அட்டன் பண்ணுங்கள். இப்போது பார்ட் 2 அப்படின்னா லெசன் 2ன்னு அர்த்தம். வாக்கியம் அப்படின்னா சென்டென்ஸ். யஹ் ஹே வஹு ஹே. யஹ் அப்படின்னா இதுன்னு அர்த்தம், வஹுனா அதுன்னு அர்த்தம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கனால நம்ம ஹே வச்சு இந்த சென்டென்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது அது இந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் பார்ப்போம். யஹ் ஆம் ஹே, யஹ் கியா ஹே, யஹ் ஆம் ஹே. இது ஒரு மாம்பழம். இது என்னது? இது ஒரு மாம்பழம். யஹ் ஆம் ஹேனா இது ஒரு மாம்பழம்னு அர்த்தம். யஹ் கியா ஹேனா இது என்னதுன்னு அர்த்தம். யஹ் ஆம் ஹேனா அகெயின் இது ஒரு மாம்பழம்னு அர்த்தம். இது ஒரு புத்தகம். யஹ் கிதாப் ஹே இது ஒரு புத்தகம். யஹ் கியா ஹே இது என்னது? யஹ் கிதாப் ஹே இது ஒரு புக்கு, இது ஒரு புத்தகம். வஹ் மேஸ் ஹே அது டேபிள். அது என்னது? வஹ் கியா ஹே அது என்னது? வஹ் மேஸ் ஹே அது ஒரு டேபிள். வஹ் கலம் ஹே அது ஒரு பென். வஹ் கியா ஹே அது என்னது? வஹ் கலம் ஹே அது ஒரு பென். அபியாஸில் பார்க்கலாம். அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். காலி ஜஹக் பரோ. அதாவது இங்கே ஃபில்லப்பை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வஹ். வஹ் வச்சு நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ வஹு வச்சு நம்ம வஹு மேஸ் ஹேன்னு பார்த்தோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சராக இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன்னும் அகெயின் வஹு கேட்டிருக்காங்க ஹே. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கு? ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? ஸோ வஹு கியா ஹே. தேர்ட் ஒன் பாருங்கள். டேஷ் கலம் ஹே. வஹு கலம் ஹே. ஃபோர்த் ஒன் பாருங்கள். யஹ் மேஸ் டேஷ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ வஹு மேஸ் ஹே ஹே. ஓகே, ஸோ வஹ் மேஸ் ஹே. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். வஹ் கிதாப். வஹ் கிதாப்னு கேட்டிருக்கு. ஸோ வஹ் யஹ் கிதாப் ஹே. ஹே வச்சு கம்ப்ளீட் பண்ணோம் அந்த சென்டென்ஸை. ஸோ ஃபில்லப்பில் என்ன வரும்? ஹே வரும். வஹ் கிதாப் ஹே. தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो. ஒன்று தமிழ் இல்லாட்டா நம்ம இங்கிலீஷில் இதோட மீனிங் எழுதணும். ஸோ கிதாப் அப்படின்னா புக்குன்னு அர்த்தம். மேஸ் அப்படின்னா டேபிள். கலம்னா பென். கியா அப்படின்னா வாட்னு அர்த்தம். தேர்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். சித்திர தேக்கோ ஆவ் ஜவாப் தோ. அதாவது இந்த பிக்சரை பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யஹ் கியா ஹே. யஹ் கிதாப் ஹே. இது ஒரு புக் இல்லையா? ஸோ யஹ் கிதாப் ஹேன்னு கொடுக்கணும். எப்போவுமே இந்த கொஸ்டின் வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆன்சர் வரும். அப்போது யஹ் கிதாப் ஹே. யஹ் கியா ஹே. யஹ் கலம் ஹே. இந்த கியாவை எடுத்துகிட்டு கலம் மட்டும் போடுவோம் ஆன்சருக்கு. அப்போ யஹ் கலம் ஹே. யஹ் கியா ஹே. யஹ் டேபிள் ஹே. ஸோ எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலுமே இந்த கொஸ்டின் வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பிக்சரில் என்ன இருக்கோ அந்த வேர்டை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். யஹ் கியா ஹே இதுக்கு யஹ் கிதாப் ஹே. செகண்ட் ஒன்க்கு யஹ் கியா ஹேக்கு யஹ் கலம் ஹே. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா யஹ் கியா ஹேக்கு யஹ் மேஸ் ஹே. ஓகே, ஸோ இந்த செகண்ட் பார்ட் இன்றைக்கி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளாஸும் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. धन्यवाद.